ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறீங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் TNEA-online.org அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு பிஇ பிடெக் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடணும். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அதுக்கடுத்து இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் உங்களுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஓடிபி எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு. ஸோ நீங்கள் வந்து எந்த சாதி எந்த வகுப்பு அப்படிங்கிறத கொடுக்கணும். அதாவது எஸ்டி எஸ்சிஏ எஸ்சி அந்த இதா இல்லை எம்பிசி டிஎன்சி பிசிஎம் பிசி ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரெக்வெஸ்டட், சிறப்பு இட ஒதுக்கீடுகள் வேண்டுதல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது யார் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சன் ஆர் டாட்டர் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் ராணுவ வீரரோட மகன் ஆர் மகள் கொடுப்பாங்க. அதே போல் மாற்றுத்திறனாளிகள் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், நெக்ஸ்ட் விளையாட்டு வீரர்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து இது பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு பிஃபோர் 2026, அதாவது 2026க்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ண எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சிங்க அப்படிங்கிறத போனஃபைட் சர்டிஃபிகேட் ஒன்று உங்கள் ஸ்கூலில் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா, மித்த எல்லாருக்குமே வந்து 500 ரூபா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் அந்த எதன் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணலாம் அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங்கு இதெல்லாம் பண்ணலாம். அதே போல் டிடி எடுத்து நீங்கள் வந்து அனுப்பலாம். ஸோ டிடி வந்து நீங்கள் வந்து ஒன்லி வந்து டிஎஃப்சி சென்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா பார்த்துக்கலாம். அந்த சென்டரில் மூலமாக நீங்கள் வந்து டிடி எடுத்து அனுப்பலாம். அதுக்கடுத்து எம்இஸ் நம்பர். ஸோ எம்இஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் நீங்கள் டிசி வாங்க போகும்போது கேளுங்க, எம்இஸ் நம்பர் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருந்தால் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸு, பேரண்ட்டோட ஆண்டு வருமான விவரம். அவங்க வந்து ஒன் இயருக்கு வந்து எவ்வளோ வந்து அவங்களோட இன்கம் வருது அப்படிங்கிறத. ஸோ இந்த கடைசி 9 வருஷத்துக்குள்ள வாங்கியிருக்கணும், பழசெலாம் கொடுக்கக்கூடாது. இந்த ரீசெண்டாக லாஸ்ட் 1 இயரில் வந்து என்ன வருமானமோ அதை தான் அவங்க காட்டணும். அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு. அதுக்கடுத்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஆஃப் 6th-லேருந்து 12th வரைக்கும், 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, 10ஆம் வகுப்பு மார்க் வந்து எல்லாத்தையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாதவங்க ஸ்கூலில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர். ஸோ அந்த உங்களோட மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் நம்பர் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்து 8ஆம் தேதி வரப்போகுது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ரெக்வெஸ்டட், உதவித்தொகை தேவைப்பட்டால். ஸோ யார் யாருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீ கன்செஷன், முதல் பட்டதாரி அவங்களுக்கு வந்து உதவித்தொகை கிடைக்கும். அதே போல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து உயர்கல்வி உதவித்தொகை கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ அப்ளை பண்ணுறது தான் வந்து நிறையா இது கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ரெடி பண்ணி சொல்லி. ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வாங்க வேண்டியது 12th மார்க் ஷீட்டு, டிசி இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்கூலில் போய் வாங்க, எம்இஸ் நம்பர் இது மாதிரி தான் ஸ்கூலில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.